ஃபஸ்ட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பப்ளிக் ஸ்டாட்டிக். இங்கே வந்து நான் ரிட்டன் டைப் வேணும்னு சொல்கிறேன். ஸோ ரிட்டன் டைப் எனக்கு என்னவா வேணும்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரிங், அதாவது சாரி இன்டிஜர் எடுத்துக்கிறேன். 2 நம்பர் ஆட் பண்ணுறதாப்பா என்னோட இது. ஓகேவா? இன்ட் ஆட் 2 நம்பர் நான் 3 நம்பர் எடுத்துப்போம். இன்ட் ஏன்னு ஒன்று, இன்ட் பின்னு ஒன்று, இன்ட் சின்னு ஒன்று. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இன்ட் ஏபிசி இதுதான் பேராமீட்டர். லாஸ்ட் ஃபங்க்ஷன் வீடியோ பார்த்தாலே பேராமீட்டர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். நான் இருந்தாலும் இங்கே ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் ரிட்டன் டைப் வேணுமா? ரிட்டன் பண்ணுறேன் என்னத்த ஏ ப்ளஸ் பி, என்னப்பாச்சு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இதுதான் எனக்கு ரிட்டன் ஆகும். அந்த ரிட்டனை நான் ஒரு சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர்ல பிரிண்ட் பண்ணுறேன். என்னென்ன வேணும் எனக்கு? 5, 10, 15, அதாவது 5, 10, 15 30 வரணும் எனக்கு ஆன்சரில், அவுட்புட்டில். ரிட்டன் டைப் ஏ ப்ளஸ் பி இல்லைப்பா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. 30 வந்துருச்சு. இதனோட ஒர்க்கிங் ஒரு வாட்டி பார்த்துருவோமா? சிம்பிள் தான். அதாவது இந்த ஏன்றது இந்த ஏ. ஸோ இந்த இன்ட் ஏக்கு தான் நம்ம 5 கொடுத்துட்டோம். இன்ட் பிக்கு நம்ம 10 கொடுத்துட்டு, இன்ட் சிக்கு 15 கொடுத்துட்டு, அதை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணால் நம்ம லாஸ்ட் டேல சொன்ன மாதிரி அது மெமரியில் ஸ்டோர் ஆகும், தவிர்த்து உங்களுக்கு டேரக்டாக பிரிண்ட் ஆகுது. அதனால சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நமக்கு